இன்றைக்கி ஈவினிங்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ தோல் உரிச்சிக்கிறேன். அது ஒரு உருளைக்கிழங்குக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதில் வந்து 1/4 பங்கு இல்லை 1/2 பங்கு. இது வந்து ஸ்வீட் வந்து அவளுக்கு எவ்வளோ ஸ்வீட் பண்ணணும் அதை பொறுத்து மினிமம் 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 10 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஓகே, அது வந்து வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நான். அப்புறம் நெய் ஒரு சின்ன கப்பு, ஒரு 5 டீஸ்பூன் வர மாதிரி. அப்புறம் வந்து 1 டம்ளர் பால், குங்குமப்பூ, கச்சை கற்பூரம், ஏலக்காய். இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு உரிச்சிக்கிறேன். சூடாக இருக்கேன் நான் உரிச்சுட்டு நல்லா மசிச்சோம்ல. ஆமாம், அப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் கதை எதாவது சொல்கிறீங்களா? கதை சொல்லணுமா? ஆமாம், போட்டு மசிச்சிட்டேன். நீங்கள் இப்போ கதை சொல்லுங்கள். அப்புறம் அந்த 1 டம்ளர் பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு அம்மா அப்பா, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து +2 படிக்கிற பொண்ணு. அன்றைக்கி ஸ்கூலுக்கு போய்ட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்துட்டு ரூமுக்கு போனவன் கதவை சாத்தின்ட்டான். பொண்ணா? ஆமாம், கதவை சாத்தின்ட்டான். திறக்கவே இல்லை. அவள் கூப்பிட்டு பார்க்குறா, திறக்கவே இல்லை. அம்மா அப்பா கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏதோ மாத்திரையை சாப்பிட்டு வாயிலெல்லாம் நுர வந்து அப்படி கிடக்கான். தூக்கி இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ட்ரீட்மெண்ட் நடக்கிறது. ஐசியூவில் இருக்கா. ஸ்கூலுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸ்கூலில் இருக்கிற எல்லோரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸு, 2-3 டீச்சர்ஸு எல்லோரும் ஒரே ஒரு டீச்சரை கை காமிக்கிறான். அந்த டீச்சர் வந்து திட்டினா இவளை அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறாங்க, ஆமாம் திட்டினாங்கன்னு. போலீஸ்லாம் வந்துடுத்து. ஹாஸ்பிட்டல்லையே அந்த டீச்சர், பிரின்ஸிபல், 2-3 போலீஸ் அஃபிஷியல்ஸ் எல்லோரும் அந்த டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. சப்போஸ் அந்த பொண்ணோட உயிர் போயிடுத்து அப்படின்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஹோம்ஒர்க் பண்ணலை, அதனால் ஏன் பண்ணலைன்னு திட்டினேன். அதுக்கு பதில் வந்து ரொம்ப திமிரா பதில் சொன்னான், அதனால் அடித்தேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னால் அப்படி அடிச்சிருக்கீங்க. கூப்பிட்டு தனியாக இடத்துல கண்டிக்கணும். எல்லாருக்கும் முன்னால் திட்டினது, அடித்தது, அதுக்கு அவமானம் எடுத்து சூசைட் அட்டம் பண்ணிட்டான். ஐசியூவில் இருக்கா. அப்போ இது பிரச்சனை ஆகிடுது அப்படின்னா உங்களுக்கு ஜெயில் தான். உங்களுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு இருக்கும்போது, இது பேசிகிட்டே இருக்கும்போது ஊர்க்காரங்கள்லாம் தப்பான்னு வந்துட்டாங்க. எல்லாரும் பயங்கர கட்ட வார்த்தை பேசினேன். பார்த்துச்சு, வெளியே வாடி அப்படின்னு கத்தி சத்தம் போட்டு அமக்கலம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு லேடி கான்ஸ்டபிள் வந்து இந்த டீச்சரை கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிட்டான். டீச்சர்கிட்ட கேட்குறான், என்னென்னு கேட்குறான், என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னா இந்த டீச்சர் இதே தான் சொல்கிறான், வேறு ஒன்றும் பண்ணல. ஹோம்ஒர்க்கு பண்ணியான்னு கேட்டேன், பண்ணலைன்னா திமிரா பதில் சொன்னால் அடித்தேன் அப்படின்னு. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வரான். வந்துட்டு அவன் அந்த பொண்ணோட ஃபோன் கால்ஸ் எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டான். அதில் வந்து நைட்டு 8 மணிக்கு அந்த பொண்ணு இந்த டீச்சரோட பேசியிருக்கான். இந்த டீச்சரோட லைனை கண்டுபிடிச்சிட்டான். அந்த கான்ஸ்டபிள் வந்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறான், இந்த மாதிரி நைட்டு பேசியிருக்கான். இது வேற என்னவும் இருக்குது, ஹோம்ஒர்க் சம்மந்தப்பட்டது இல்லை. நைட்டு இது ஹோம்ஒர்க் அப்படின்னா நைட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டீச்சர் வந்து தலை வந்து நிற்கிறான். இந்த பிரின்ஸிபலும் போலீஸும் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா இல்லையா, அங்கேருந்து ஒரு டாக்டர் வரார். ஐசியூவில் இருந்த பொண்ணு டாக்டர் வரார். எல்லோரும் பதட்டத்தோடு அந்த டாக்டரை பார்க்குறான். அந்த டாக்டர் சொல்கிறார், பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடும். பிரின்ஸிபலுக்கு புரிஞ்சிருது பிரச்சனை. அப்போ என்ன சொல்கிறார், இது அப்படியே மீடியாவுக்கு சொல்லு, வெளியே எல்லாம் மீடியாலாம் நிற்கிறான், ஊர்க்காரங்கெல்லாம் நிற்கிறாங்க, அப்படியே சொல்லிவிடு, இல்லைன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், ஸ்கூல் பேர் போயிடும், நீ அப்படியே நடந்தது என்னவோ அதை சொல்லிவிடு அப்படின்னு பிரின்சிபல் சொல்கிறார். இப்போ அந்த டீச்சர் சொல்கிறார், இதுக்காக தான் 8 மணிக்கு நான் ஃபோன் பண்ணேன்.
அந்த பொண்ணு ஏற்கனவே என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டிட்டேன். அந்த பையன் வந்து இவளோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுன்னு இருக்கான். அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டேன். ஃபோட்டோ வச்சுன்னு மிரட்டியிருக்கான். அதெல்லாம் வாங்கிட்டேன். அந்த பையனை பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும். இந்த மேட்ரு வெளியே தெரியக்கூடாது. நான் ஹோம்ஒர்க்குக்கு அடித்ததாகவே இருக்கட்டும். என் பேர் போனால் பரவாயில்ல. ஏற்கனவே இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. போன ஊர்லேயும் இதே மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி இங்கே வந்தேன். மேக்ஸிமம் எனக்கு இன்னொரு போஸ்டிங் கொடுக்க போகிறான். வேறு எங்கேயாவது போஸ்ட் பண்ண போகிறான். அவ்வளோதானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வெளியே போயிடுறான். காலம்பரை வந்து அந்த பொண்ணோட அம்மா அப்பா அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வீட்டுக்கு வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அந்த டீச்சர்கிட்ட. சில பேர் சில டீச்சர்ஸ் வந்து இப்படி இருப்பான். செல்ஃபிஷ் இல்லாமல், சுயநலம் இல்லாமல், பொண்ணோட வாழ்க்கை, ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, அவளோட எதிர்காலம், அவளுடைய வாழ்க்கையை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்யூஷனை கொடுப்பா டீச்சர்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேரடியாக ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். ஏன்னா டீச்சர்ஸுக்கு ஃபேமிலி இருக்குது. டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து வந்திருப்பா இல்லையா. ஸோ அவளுக்கு கேல்குலேஷன் நிறைய இருக்கும். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். நீ சொல்லுங்கள் கரெக்டாக. கரெக்டாக, ரொம்ப கரெக்ட். இது வந்து நிஜ கதை. ஒரு இடத்துல நடந்தது. ஓகே, கரெக்டாக. நிறைய இடத்துல இப்படி நடக்கிறது. ஆமாம். ஸோ உருளைக்கிழங்கு அல்வா ஆகிட்டுல இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கும். சாப்பிடணும் எனக்கு மாதிரி இருக்குது. இது பால்கோவா மாதிரி இருக்குது. திரட்டி பால் தான் இருக்குல்ல. திரட்டி மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். நார்மல் சுகரும் போடலாம். சுகர், ஒயிட் சுகரும் போடலாம். வேணுங்க போட்டுட்டு இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணலாம். முந்திரி பருப்பு, பாதாம்லாம் ஆட் பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாம். இது அப்படியே சாப்பிடும்போது இந்த பால் வாசனை, உருளைக்கிழங்கு எல்லாம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நெய் விட்டதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாட்டும். நெய் கொஞ்சம் வேலை விட்டுக்குது பார்த்தீங்களா. இந்த டைம் ஒரு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கெட்டி வேண்டாம். ஆஃப் பண்ணிட்டேன். வந்து இந்த பச்சை கருப்பரை இருக்குல்லையா, இந்த கொஞ்சோண்டு போட்டுட்டு குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு ஆச்சு. இது என்னென்னா, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு அது வந்து இப்படி நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சுன்னா ஒரு கிளாஸ் பால் விட்டுட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆனதுக்கப்புறம் சர்க்கரையை வெல்லமாக போட்டுட்டு 4 டீஸ்பூன் வந்து நெய் விட்டோம்னா ஆச்சு. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அது நல்லா திரட்டி பால் மாதிரி வருது. ஆமாம், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். பால் இருக்குது, இது இருக்கு இல்லையா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு உருளைக்கிழங்குக்கு 4 டீஸ்பூன் சக்கரை போடலாம். அதாவது எவ்வளோ மசிச்ச உருளைக்கிழங்கு ஒரு கப் இருந்துன்னு வச்சிங்களேன், அதில் 1/4 கப்லேருந்து அரை கப்பு வரைக்கும் வெல்லமோ சர்க்கரையாக போடலாம். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போடலாம். அப்புறம் பச்சை கருப்பூரம், ஏலக்காய், குங்குமப்பூ, வேண்டாம்னா முந்திரி பருப்பு தாளிச்சும் கொட்டலாம். ஸோ இது வந்து ஏதாவது நைவேத்தியமாக எதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆக்சுவலாக நார்த் இந்தியாலாம் இது வந்து விரத ரெசிபின்னு சொல்லுவாள். நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து அம்சை பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது இல்லை. பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. சக்கரவள்ளி கிழங்கு பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். சக்கரவள்ளி கிழங்குன்னு ஞாபகம் வந்தது. ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இது பொட்டேட்டோ ஸ்வீட். ஆமாம், பொட்டேட்டோ ஸ்வீட். உல்ட்டா கரெக்ட். எப்படி இந்த மாதிரி இருந்தால் ஆச்சுங்களேன், இருக்குது டேஸ்ட். சூப்பர், தேங்க்ஸ் சார். ஓகே.